உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரு விஷயம் அவர்களை விட்டு விடாது. என்ன அப்படின்னா, தாய்ப்பாசம். எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலுமே அவ்வளவு பவர் படைச்சது தாயினுடைய பாசம். தகப்பன் ரெண்டாம் பட்சம்தான். ஏன்னா தாய்ங்கிறவன் உண்மையானவன், தந்தைங்கிறவன் நம்பிக்கைக்கு உரியவன். உண்மைக்கு உரியவ தாய், நம்பிக்கைக்கு உரியவன் தகப்பன். அதனால தகப்பனுக்கு அவ்வளவு எந்த இதுலேயுமே முக்கியத்துவம் கொடுக்கல. தாய்க்கு கொடுத்த முக்கியத்துவம் எதுலேயுமே கொடுக்கல. அப்போ அந்த தாய் பாசம்ங்கிறது மகானை கூட விடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரரை விடலை, இவர் பட்டினத்தாரை விடலை. அந்த தாய் பாசம் அவங்களாம் பெரிய மகானுங்க, எல்லாத்தையும் திறந்தாங்க. ஆனால் இந்த தாய் பாசத்தை அவங்களால துறக்க முடியல. தாய் பாசம்ங்கிறது அவ்வளவு பெரிய வலிமையானது. அப்போது பட்டினத்தார் துறவு மேற்கொண்டுட்டார். அப்போது துறவு மேற்கொண்ட போது அவங்க அம்மா பட்டினத்தார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய குபேரனா வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்றைக்கி இப்படி ஓடுங்கந்தையமாக போயிட்டியப்பா, நாளைக்கு என்னோடய இறுதி காலத்தில் யார் எனக்கு இருக்கிறா, என்னை யார் பார்க்குறதுன்னு கேட்குற போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய அந்திம காலத்தில் உன்னோட அந்த இறுதி சடங்கு நான் செய்வேன். அந்த கடமையிலேருந்து நான் மாறுபட மாட்டேன். அதனால் உன்னோட இறுதி காலம் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கு பின்னாடி தான் வெளியே கிளம்புவேன்னு இவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இவர் போகிறாரு. அது அவருடைய தாயாருடைய அந்திம காலம் வரைக்குமே இவர் அந்த ஊருக்குள்ளேயே தான், அங்கேயே தான் எங்கேயும் போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்போது தாயோட அந்திம காலம் வந்துடுது. அந்த தாயோட அந்திம காலம் வந்தபோது இதே பிரச்சனை தான் ஆதிசங்கருக்கு நடந்தது. அவர் பெரிய பணக்காரர், பெரிய வசதியான மனுஷன். அவர் ஆதிசங்கர் சாதாரண மனுஷன் இல்லை. அவர் தாய்க்கும் இதே மாதிரி தான், இதே தான் நடந்தது. அதனால் இவங்களாம் எல்லாம் பெரும் மகானுகள் இல்லையா, பெரிய ஞானிய, சொல்லில் அடங்காத பெருமைக்குரியவங்க, வணங்கக்கூடியவங்க, அருளாளருங்க. அப்போது ஞானவானுங்க. அதனால் ஆதிசங்கரருக்கு பட்டினத்தருக்கு ஒரே இது தான் நடந்தது. அவர் ரெண்டு பேரும் அதே இதை செஞ்சாங்க. அந்த தாய்ப்பாசத்துக்கு சொல்கிறேன், நான் தாய்ப்பாசத்தினுடைய வலிமையை சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்திம காலம் அவங்களுடைய தாயாருக்கு வந்துடுது. இறுதி காலம் அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அந்த மரணம் அடைஞ்ச போது பார்த்தா அந்த தாய் பாசத்தை போய் இவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாரு தெரியுங்களா? ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்திலே ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அரிசியோ நானிடுவேன் ஆத்தா தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியமே மானே என அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல்
மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த தாய்க்கு என்ன சொல்கிறாரு? அப்போது என்ன சொல்கிறாருன்னா, 5 திங்கள், அதாவது 5 மாதமாக குழந்தைக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோடியெல்லாம் என்னை வந்து பாதுகாத்து அது அது எப்படி சொல்ல முடியும்? அந்த உணர்வு நிலையை அந்த இதையும் வந்து அப்படி பாதுகாத்து என்னைய வந்து பெத்தெடுத்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணினேன்? மானே தேனே ருசியே அப்படி இப்படின்னு இந்த உலகத்தில் ருசியே நீ சொல்லியெல்லாம் என்னை வந்து வளர்த்தினியே. அப்படிப்பட்ட உனக்கு வந்து நான் வந்து வாய்க்கரிசி போடணுமா இந்த இதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுகிறார். அதைத்தான் ஐயருண்ட திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன்ன்ற போதே பரிந்தெடுத்து, அதாவது அம்மானு அழுகாதுக்கு முன்னாடியே வாரி அணைச்சி என்னைய தூக்கி காப்பாற்றினியே. தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தணல் மூட்டுவேன்ங்கிறார். அப்போது இந்த பாட்டை பாடி அவர் வந்து வாழை மட்டையில் வச்சு ஒரு சில இதுகளில் வந்து வாழை மட்டையை வச்சு எரிச்சாருங்கிறாங்க. அவர் பாடின பாட்டில் வாழை மட்டை தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சில இதில் வந்து விறகுலிட்டு தீ மூட்டுவேன்னு ஒரு சில இதுகளில் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த எழுதுறவுகளை பொறுத்து அந்த இதெல்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் விறகு வச்சு எரிச்சாரா வாழை மட்டையை வச்சு எரிச்சாராங்கிறது முக்கியம் இல்லை. அந்த தாயினுடைய பாசம் எப்படி பட்டது அப்படிங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி பாடுறாரு, அப்படி பொங்கி அழுகிறாரு. அப்போது அந்த இதில் வந்து அந்த வெந்ததுக்கு பின்னாடி அதை வெந்து சாம்பலாக போச்சு, அதுக்கு பின்னாடி பாடுறாரு. வெந்தாளோ சோனகிரி வித்தக நின்பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததம் முன்னையே நோக்கி உகந்து வர கிடந்த என் தன்னையே ஈன்றெடுத்த தாய் வீற்றிருந்தால் அன்னை வீதியிலே தானிருந்தாள். நேற்று இருந்தால் இன்று வெந்து நீரானாள். பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தத்துக்களை வந்து அதாவது அந்த ஈம கடன் செய்வோம் இல்லையா, வெந்ததுக்கு பின்னாடி அந்த சாம்பல் எடுத்து இப்படி சாம்பலாக போயிட்டா எங்கள் அம்மா, இப்படியெல்லாம் காப்பாற்றணும் எங்கள் அம்மா இப்படி போயிட்டான்னு அதுக்கு ஒரு செய்யுள் பாடுறாரு. அப்போ இந்த தாய் பாசம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டது? அப்போ மகான்களை கூட விடாது, அப்படிப்பட்ட தாய் பாசமடா இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் அறிவுறுத்தியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த தாயை கொண்டுட்டு போய் ஆசிரமங்கள்லேயும் விடுதிகள்லேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரு சிலர் விடுறான், ஒரு சிலர் சுத்தமாகவே நடு ரோட்டில் விட்டுட்டு இன்றைக்கி நடு ரோட்டில் இப்படி அவர் இந்த குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு என்னவெல்லாம் பட்டான்னு அவர் அப்படி சொல்லி அழுகிறார். அப்போ இதெல்லாம் வந்து இவனுக்கு பார்க்குறானுங்களா, படித்தானுங்களா, இவனுக்கு எதுக்கு இருக்கிறானுங்க அப்படின்னு இதெல்லாம் நினைக்கிற போது நமக்கு சொல்ல ஒண்ணாத ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கமும் நமக்கு வந்து அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் கெடுது. அதனால் இதெல்லாம் வந்து மனிதனாக இருக்கிற நம்ம உணர்ந்து தாயினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு, தகப்பனுக்கு நீ இது கூட கொடுக்க வேண்டாம், தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த தாயினுடைய பாவத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் எல்லோரும் வாழணும்னு கேட்டுக்கிற அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.